இன்றைய திருப்பலி ஒப்பு கொடுத்தல் மரித்த விசுவாசி ரோஸ்மேரி ஆசீர்வாதம், டேனியல் அம்லோப்போ மேரி, சூசுமாணிக்கம் திரேசா, பிரான்சிஸ் அன்னம்மா, மதலமுத்து, ஜோடியே பாஸ்டேன், எலியா சைமன், மரியா பிட்ரிஸ், கெனட்சி, இறுதிய மேரி, பிரான்சிஸ் சாமிநாதன், சுப்பிரமணியம் ஆதிலட்சுமி, லேரியாஸ் எஸ்தர், மரிய சுசை, சாமி, சின்னப்பன், சோலமன், டொமினிக், ஆந்தோன் முத்து ராயப்பன், சில்வ மேரி, சிந்தா, ராயப்பன் மைக்கேல், ஞான சுந்தரி, இமானுவேல் பீட்டர், மறைத்தந்தை மைக்கேல் சின்னப்பன், மறைத்தந்தை கிளேமன் பிரேரா, பீட்டர் டேவிட், சுப்பிரமணியம் ஆதிலட்சுமி, ஹென்றி தேவசி, கோபிநாதன் ஜோஷ்வா, டேனியல் அமலப்போ மேரி, சூசுமாணிக்கம் திரேசா, ஜோடியே பாஸ்டேன், ஜோசப் எம்ப்ரோஸ், ஏஞ்சலின் காமாட்சி, ஆந்தனி, ஜோன் மேரி சின்னப்பன், ரோபர்ட் தன்னிமலை, அந்தோனியம்மாள், எட்வர்ட் நாதன், ஜோசப், எலியா சைமன், ஆர் மாணிக்கம், அன்னம்மா மதலமுத்து, எட்வர்ட், all soul we know on for pray, Regina Joseph, Diriam, Aroke Sami, Sandana Sami, Anthony Sami, Mahimai Nathan, Augustine, Solomon Dominic, Maria Beatrice Kennedy, Vanathai, Anton Muthu, Rayapan, Silva Mary Chinta, Anna Mary Kanima, Kochi Sirichi John, Joseph John, Roslyn. நன்றி திருப்பலியாக மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜேக்கப், லெனின் மைக்கேல், லாரன்ஸ் மேரி, அனிதா குடும்பத்தினர், ராஜேந்திரன் பிலமினா குடும்பத்தினர், டயானா மரியா குடும்பத்தினர், ஜெருஷா ஜேசன், சூசை வில்லியம், கேத்ரின், ஸ்ரீல் ஜோசப், ஜொனிதா வில்லியம், ஜேசன் மைக்கேல், ஜெசிந்தா வில்லியம், மாணிக்கம் எலிசபெத் குடும்பத்தினர், ரூபன் ரீனா குடும்பத்தினர், ஜோஷுவா ஜெனி குடும்பத்தினர், லூத் மேரி ஜோசப், ராஜேந்திரன் புலமினா குடும்பத்தினர், மாணிக்கம் எலிசபெத் குடும்பத்தினர், இரேனியஸ் ஆனந்த் மோசஸ், சார்ல்ஸ் தீனா குடும்பத்தினர், ரெஜினா ஜோசப், விக்டர் டேவிசன், சாந்தா மரியா. விசேஷ கருத்துக்காக விரைவில் குணமடைய சுஜாதா மரியா திரேசா, ரெஜினா விக்டர் டேவிட்சன் குடும்பத்தினர், லோர்ட் மேரி ஜோசப், ஞான பிரகாசி மேரி, விரைவில் குணமடைய மேரி சின்னப்பன், மேரி சௌரியப்பன், ஃபார் ஆல் அல்ஃபர்ட் மாணிக்கம், இவான் சோலமன் குடும்பத்தினர், ஃபார் குட் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் ஜொனிதா வில்லியம், மறைத்தந்தை ஃபாதர் லியோ மற்றும் சிஐசி அனைத்து பொறுப்பாளர்களுக்காகவும், ரோஷினி எல்வின், விக்டர் டேவிசன் பிறந்தநாளை கொண்டாடும் பிராயன் தோஷன், ஃபார் ஆல் சிக் சில்ட்ரன், பமிலா அண்ட் மாணிக்கம், ஞான பிரகாசி மேரி, லோர்ட் மேரி ஜோசப், ஃபார் குட் ஹெல்த் ப்ரொடெக்ஷன் எல்ஃபர்ட் மைக்கேல், இவான் சோலமன் குடும்பத்தினர், ஃபார் சக்ஸஸ் இன் பிஸ்னஸ் விஜயா வி, ஃபார் லைஃப் டைரக்ஷன் ரூபன் தாஸ், யுகாஷினி எர்வின். விசேஷ கருத்துக்காக மன்னிக்கவும் மற்றும் அனைத்து ஆத்மங்களுக்காக ராஜேந்திரன் புலமினா குடும்பத்தினர், எலிசபெத் மாணிக்கம் குடும்பத்தினர் மற்றும் இன்று திருப்பலியில் பங்கு கொள்ளும் அனைவருக்காகவும் இன்றைய திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே கேன் இந்த ஃப்ளூ அங்கே இருக்குதுங்க.
மின்னுக்கு இடம் கோசம் இருக்குது. ஸோ தயவுசெய்து மின் இருக்கையில் உட்காரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது வெளியில் வந்து மிளகு வறுத்தி இருக்குது. ஸோ தயவுசெய்து மிளகு தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Can. Okay, sure. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். புது சமுதாயம் உருவாக்க நாம் உயிர் பெற்று எழுந்து விட்டோம். இனி என்றும் சாகாத இயேசு என்னோடு வருகிறார் எனில் அவரை இருந்து செயலாற்ற அனைத்தையும் நாமும் இணைந்து செயல்படுவோம். திருப்பலியில் பங்கேற்போம். புனித
அனைவருக்கும் சமாதானம். சமாதானம். இன்றைக்கு புனிதமான நாளாக இருக்கிறது. ஆண்டவர் நாம் இருளிலிருந்து ஒளிக்கு நம்மை மீட்டு கொண்டு நாம் நல்வழியில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மக்களாக நாம் இன்றைக்கு சிறப்பாக ஆண்டவருக்கு நன்றியுடன் மகிழ்ச்சியுடன் அதே போல நாம் சமாதானத்துடன் ஆண்டவரை நாம் இதயங்களில் வரவேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவோ உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம் இயேசுவோடு விலகி இருந்தால், அவரை நாம் நம்பாத இருந்தால், இயேசு உயிர் தெழுந்துட்டார், அவர் இறந்து மட்டும் விடல, ஆனால் நம் வாழ்க்கையில் ஒருத்தவராக இருந்து நம்மோடு பயணம் செய்கிறார் என்று நாம் அவரை மறுத்த பொழுதும் நாம் மனம் வருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் செயலாலும் சொல்லாலும் கடமை தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. மாட்சி
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் வழியாக சாவை வென்று நிலைவாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவரை உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவின் இறைவனின் என்றென்றும் ஆட்சி உங்களோடு இருப்பாராக. ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சி அளிக்க செய்தார். ஆயினும் அனைத்து மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சி அளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். நாங்கள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வலக்கை உயிர் தோங்கி உள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தோலியேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை மராதமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பலியின் புகழ்தனையே பாடி புகழ்வோம் கிறிஸ்தவரே. பாசில் இளமதி மங்கையினை மாண்பாய் மீட்டு கொணர்ந்தாரே. ஆசரு கிறிஸ்துவும் தந்தையுடன் மாசரு நம்மை இணைத்தாரே. காவும் உயிரும் தம்மிடையே புரிந்த வியத்தகு
தலைவர் இறந்தாலும் உண்மையில் உயிரோடாடுகின்றார். வழியில் என்ன கண்டாய் நீ, மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்து பிரான் கல்லறை தன்னை கண்டேனே. உயிர்த்து எழுந்த ஆண்டவரின் ஒப்பரும் ஆட்சியும் கண்டேனே. சான்று பகர்ந்த தூதரையும் போர்த்திய பரிவட்டத்தினையும் அவர் தம் தூய துகிலினையும் நேராய் கண்ணால் கண்டேனே. கிறிஸ்து என்ற நம்பிக்கை கல்லறை நின்று உயிர்த்தாரே. இதோ உமக்கு முன்னாலே செல்வர் களிலே யாவே. மரித்தோர் நின்று உண்மையிலே கிறிஸ்து உயிர்த்தது மாமரியே. வெற்றி கொள்வேந்தன் மீது நீரே இரக்கம் கொள்வீரே. நாம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்ததை மற்ற சீடரிடமும் வந்து
ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் துணிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்றும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் பிறக்கும் போது நாம் தயார்படுத்தி கொண்டோம். 40 நாள் சில பேர் நோன்பு எடுத்திருப்பீர்கள், சில பேர் மற்ற நல்ல காரியங்களை செய்திருப்பீர்கள். வழிமுறைகளை, நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மாற்ற வேண்டும், சரியாக வாழ வேண்டும் என்று பல முயற்சிகள் நம்ம எடுத்திருப்போம். அந்த முயற்சிகளில் ஆண்டவரோடு நாம் பயணம் செய்தோம். அதே போல் புனித வாரமும் வந்தது. நாம் குருத்து ஞாயிறை ஆரம்பமாக முதல் அடியாக அந்த புனித வாரத்தில் காலடி வைத்தோம். அதே போல் நற்செய்தியும் நாம் அந்த வாசகங்களும் திருப்பாடுகளின் அந்த வாசகத்தையும் நாம் கேட்டோம், கலந்து கொண்டோம். அதே போல் நாமும் புரிந்து கொண்டோம் எதுக்காக இயேசுடைய பாடுகளை முன்கூட்டி நம்ம படிக்கிறோம் என்று அந்த குருத்து ஞாயிறில் நாம் தெரிந்து கொண்டோம். ஏனென்றால் இயேசுடைய பாடுகளும் அந்த எருசலேம் பயணமும் சம்பந்தமாக இருந்தது, ஒன்றிணைப்பாக இருந்தது. எப்படி இயேசு அந்த மலையில், சாயோன் மலையில் அவர் ஏறிக்கொண்டு போய் கொண்டிருந்தாரோ, அதே போல அவர் கல்வாரி மலையிலும் வேதனைப்படும் போதும் துன்பப்படும் போதும் அந்த பாதையை அவர் எடுத்தார். எப்படி அந்த கழுதை இயேசுவை எருசலேமுக்கு இட்டு சென்றதோ, அதே போல அந்த சிலுவை பாரத்தால் அவர் கல்வாரி மலைக்கு சென்றார். இதெல்லாம் நாம் கண்டோம். அதே போல் நாம் பெரிய வெள்ளி அன்னைக்கும் எப்படி இயேசு இறந்தார் மட்டும் நாம் சிந்தித்து பார்க்காதபடிக்கு நாம் மனசை கல்லாக வைத்து கொள்ளாதபடிக்கு நாம் உருக்க வேண்டும். அந்த சிலுவை, இயேசுவுடைய சிலுவை, அதுக்கு நாம் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் போது
அதுக்கு ஒரு சம்மதத்தை நம்மிடம் நம் வாழ்க்கையில் கொடுக்கும் போது அது வெறும் மரமாக மட்டும் நாம் பார்ப்பதில்லை, ஆனால் நாம் மனதை உருக்கும் ஒரு சிலுவையாக, திருச்சிலுவையாக இருக்கிறது என்று பெரிய வெள்ளியில் நாம் கண்டோம். அதே போல நேற்று இயேசு உயிர்த்தார், இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சிந்தித்து கொண்டோம். 2 விஷயங்களை முக்கியமாக நாம் சிந்தித்து கொண்டோம். முதலாக மகிழ்ச்சி, இரண்டாவதாக அமைதி, சமாதானம். இதை இந்த கொடையாக இந்த ஈஸ்டருக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு பயணமாக இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. இதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசமாக இருக்குது. எப்படி அந்த பழைய ஏற்பாட்டில் மோசையோடு சேர்ந்து அந்த யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் பயணம் செய்தார்களோ, அதே போல இன்றைக்கு நாம் புனிதமாக இருக்கிற இந்த மக்களாக இயேசுவோடு சேர்ந்து நாம் பயணம் செய்கிறோம். நாம் சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளோடு இருக்கும் போதும், பல சவால்களோடு இருக்கும் போதும் அந்த இஸ்ராயல் மக்களைப் போல நாம் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இன்னைக்குள்ள வாசகங்கள் முதலாக மரியா மக்டலா மற்றும் மற்ற மரியாவோடு சேர்ந்து முதல் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமையில் ஈஸ்டர் காலையில் அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? அங்கே போய் அவர் இயேசு இறந்திருப்பார், அதுக்குள்ள சடங்கை நம்ம செய்து கொண்டே நம்ம திரும்புவோம் வந்துடுவோம் அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு யோசனையோடு போயிடுப்பார்கள். நம்பிக்கை இழந்தி ஒரு சாதாரண மனிதர் போல இவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கவலையோடு போய் இயேசுவை போய் சுற்றப்படுத்தி அவருக்கு உள்ள பொருள்களை பூசி, அந்த நறுமணத்தை பூசி, பிறகு நம்ம வீட்டுக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீரென்று அவர்கள் என்ன பார்த்தார்கள்? அந்த கல் புறக்கப்பட்டது, திறந்துபட்டிருக்கும் போதே அப்போ அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது. முதலாக என்ன நினைத்தார்கள்? யாராவது திருடியிருப்பார்கள், இயேசுடைய உடலை எடுத்துகிட்டு போயிருப்பார்கள் அப்படி சொல்லி தான் நினைத்தார்கள். அதோடு போய் சீடர்களை ஓடி போய் கூப்பிட்டார்கள். சீடர்களும் 2 பேரும் முடியாதவர்கள். பேதுருவும் இயேசுடைய நெருங்கிய ஒரு சீடர், அது நம் யோவான் என்றும் சொல்லலாம். அவரும் கூட அவரோடு வந்தார். கண்டார் அந்த காலியான அந்த இறந்த இடத்தை அவர்கள் பார்த்தார்கள், கல்லறையை பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த துணிகளையும் பார்த்தார்கள். அந்த துணியும் எப்படி இயேசுவை சுற்றி வைத்தது போல அந்த துணியும் இருந்தது அப்படின்னு சொல்லி அதை கவனித்து கொண்டு பின்பு அவர்கள் நம்பினார்கள். அதே போல் நாமும் நம் வாழ்க்கையில் இயேசு பல அற்புதங்களை, பல சின்னங்களை, பல விதமான வழிகளை அவர் நமக்கு காட்டுகிறார். ஆனால் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்கிறோம் அவரிடம்? இந்த உலகத்தையே அவர் மாற்றி கொடுத்தாலும் நம்மளுடைய மனசு கல்லாக இருந்தால், நம்மளுடைய மனதை உருக்க முடியாது இருந்தால், அந்த சிலுவை, அந்த உயர்ப்பும் நம் மனதை மாற்ற முடியாது இருந்தால், மற்ற என்ன மட்டும்தான் நம்மளால் மாற்ற முடியும். எது தான் மாற்ற முடியும்? நம்மளை எதுவுமே மாற்ற முடியாது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கே நம்பிக்கை இழப்பாக இருக்குதோ அங்கே நாம் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். எங்கே நம் மனதில் அழுத்தமாக வேதனைகள், கோபங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்குதோ அங்கே நாம் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். எங்கே வெறுப்பு இருக்குதோ அங்கே நாம் இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உயர்த்த இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த பயணத்தை சிந்தித்து 40 நாள் இயேசுவோடு நாம் பயணம் செய்து, புனித வாரத்தில் பயணம் செய்து, இன்றைக்கு நாம் உச்சக்கட்டத்தில் இயேசுவின் ஒளியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நாம் நன்றி சொல்லி ஆண்டவரிடம் இந்த திருப்பலியில் நற்கருணை பெற்றுக்கொண்டு இயேசுடைய உடலும் இரத்தத்தையும் ஒளியும் பெற்றுக்கொண்டு அல்லேலூயா மக்கள் என்று நாம்
சத்தத்தோடு நடந்து கொள்வோம். அனைவரும் எரியும் திரிகளை பிடித்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக நாம் புதுவாழ்வு பெற்று கிறிஸ்துவோடு வாழுமாறு புனித திருமுழுக்கின் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள் முடிவடைந்திருக்கும் இவ்வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவோம். புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிப்போம். எனவே சகோதர சகோதரிகளே, சாத்தானே விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். அவன் வாரங்களை விட்டு விடுகிறீர்களா? விட்டு விடுகிறேன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதர்களுடைய சாகும் உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலைவாழ்வையும்
நம்புகிறீர்களா? நம்புகிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாம் இயேசு தண்ணீராலும் தூய ஆவியாராலும் நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். பாவ மன்னிப்பு வழியாக நாம் பாவங்களை மன்னித்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளே தமது அருளை நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். திரிகளை அணைத்து விடுவோம். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவர் தம் இரக்கம் என்றென்றும் உள்ளதே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே.
வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பார்ந்தவர்களே, நாம் குழந்தையாக இருக்கும்போது ஞானஸ்தானம் பெறும்போது நாம் பெற்றோர்கள் நம்மோடு அந்த குழந்தையாக நம்ம தூக்கி கொண்டு குருவாரன் முன்னுக்கு இருக்கும் போது அந்த ஞானஸ்தானத்தை பெறாதுக்கு முந்தி அந்த பெற்றோர்கள் அந்த சிலுவையை தலையில் போடுவார்கள். குருவானவர் போட சொல்லுவார். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு ஞாபகம் இருக்காது. அதே போல் இன்றைக்கு நாம் வாழ்ந்துட்டோம். அந்த தீர்த்தத்தை தெளிக்கும் போது அதே அந்த சிலுவையை நாம் பெற்றோர்களோடு பெற்றுக்கொண்ட அந்த சிலுவையை நாமே தானாக போட வேண்டும். ஸோ அதுதான் உள்ள வழிமுறை. ஸோ அந்த சிலுவையை எப்போதும் தீர்த்தம் தெளிக்கும் போது தந்தை மகன் தூய ஆவி என்று, ஆண்டவரே இந்த தீர்த்தம் நான் குழந்தையாக இருக்கும் போது இதே தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டேன், இப்போ நான் வாழ்ந்துட்டேன், இதையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று நாம் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம செஞ்ச தியாகங்கள், பெற்றோர்கள் செய்த தியாகங்களையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஸோ அதுதான் இந்த ஞானஸ்தானத்துக்கு உள்ள பொருளாக இருக்கிறது. வாருங்கள், நாம் விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பரிப்போம். திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலை பயணியர்கள் அனைவரும் இக்காலத்தில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவர்களாகவும் உமது திட்டங்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் விளக்கி கூறுவர்களாகவும் இருக்கவும் தூய ஆவியின் அருளையும் உடல் நலனிலும் அளித்தல வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று உலக நாடு முழுவதும் யுத்தத்தால் வன்முறையால் இடம்பெயர்ந்து அகதிகளாக அல்லல்படும் அனைத்து மக்கள் மீதும் மனமிறங்கி அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்கள் அனைவரும் தமது சொந்த இடங்களிலே நிம்மதியாக வாழவும் உலகிலே அடக்குமுறைகள் அழிந்து அன்பு, மனிதநேயமும் நீதியும் நிலை பெற செய்தல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமை தனத்திற்குள் வாழ்வோர் அனைவரும் உமது கருணையாலும் இரக்கத்தினாலும் நிறைந்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியும் அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகின் மீட்பரே இறைவா, உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் உயிர்த்து வெற்றி கொண்டேரே. உம்மை போன்ற தன்னலம் கருதாமல் பிறரின் தேவைகளை அறிந்து உதவி செய்து வாழ வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோம். இறைவா, உயிர்ப்பை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் உயிர்ப்பு தரும் நம்பிக்கை நேர்கோர்த்து அன்பினை உணர்ந்து கொண்டு அருள் தர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவராகிய இயேசுவே, இந்த பாஸ்கா திரியை போல நாம் மனதையும் இந்த திரியை போல உருக்கி நாம் மனம் மாறி இயேசுவை நம்பிக்கை கொள்ளவும், அதே போல நல்லதே நினைப்பவும் நல்லதே செய்வோம். ஆண்டவரிடம் நாம் தொடர்ந்து வல்லமையை பெற்றுக்கொள்வோம். இதெல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் பாதம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைத்த நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்கனிப்புணம் நாங்கள் இப்பலி பொருள்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவ்வாறு உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கா வாகிய கிறிஸ்து வழியானார் இந்த சிறந்த நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றவும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்களது சாவை தமது சாவால் அளித்தருளும். உமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பிக்க செய்தீர். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சியோடு அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிப்புடன் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரத்தோடும் தூதர்களிடம் மகிழ்ச்சியோடு புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பெர்னட் பால், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இப்பொழுது நாம் இறந்து போன அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அதே போல யாரும் நினையாத ஆத்மத்துகளுக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும்
புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவர்களே, வாருங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை வல்லமையும் அவருடைய ஆற்றலையும் பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமக்கு உதவியால் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் நாம் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எல்லோருக்கும் அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும் இறைவா, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவா, இறைவனின் செம்மறியே, இதோ நமக்காக பாடுபட்டு உயிர்த்த இயேசு, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கத்தோலிக்க திரு அவையை திருமலுக்கு பெற்று கத்தோலிக்க முறைப்படி வாழ்பவர்கள் மட்டுமே திருவள்ளில் பங்கு கொள்ள வரிசையில் வரவும், மற்றவர்கள் தங்கள் இருக்கையில் அமர்ந்து ஜெபிக்கும். நன்றி.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளியை வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். ஒரு சில அறிவிப்புகள். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைட்டில் இரக்கத்தின் ஆண்டவரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். உங்களுடைய வேண்டுதல்களை எழுதி அந்த பாக்ஸில் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி இறுதி நாள். ஸோ இதுக்கப்புறம் 3DM மாஸ் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி திருப்பலி முடிஞ்சு அது கொஞ்சம் எழுதி போட்டுருங்க. வீடு இல்லாமல் வீதிகளில் வசிக்கும் மக்களுக்கு உணவு அளித்தல் வருகின்ற 8ஆம் தேதி 4வது மாதம் புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நமது பங்கும் மற்றும் SSVPM ஒன்றிணைந்து வீதிகளில் வசிக்கும் வீடற்றவர்களுக்கு உணவு பகிர்ந்தளிக்கிறார்கள். இதற்கு பண உதவியோ அல்லது உணவு பகிர்தலில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவோர் தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் ஸ்டீவ் அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மரியன்னை சேனை ஜெபங்கள் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு நமது ஆலய மண்டபத்தில் அறையின் 8 நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த திகதியில் நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மேல் விவரங்களுக்கு சகோதரி ஜெனி அவர்களை தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பங்கு அலுவலகம் விடுமுறை. ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு நமது பங்கு அலுவலகம் ஏப்ரல் 6, ஏப்ரல் 7 ஆகிய 2 தேதிகளில் அலுவலகம் மூடப்பட்டிருக்கும். ஆகவே உங்கள் தேவைகளை அதற்கு முன் செயல்படுத்தி கொள்ளுங்கள். அது இல்லை என்றால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆஃபீஸை. பங்கு மக்கள் கவனத்திற்கு ஆலயம் மற்றும் ஆலய வளாகத்தில் சுத்தமாக வைத்திருக்க உங்கள் உதவிகளை அதிக எதிர்பார்க்கிறோம். திருப்பலி முடிந்து இன்று நமக்கு வந்து ஈஸ்டரோட கடைசி திருப்பலி ஆகையினால் அந்த கொஞ்சம் சுத்தம் செய்யும் வேலை இருக்கிறது. ஆகவே அந்த கேமாவில் இருக்கிற நாற்காலிகள் அடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆலய உள்ளே இருக்கும் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் குப்பைகள் எதுவும் இருந்தால் தயவுசெய்து எடுத்து குப்பை தொட்டியில் போடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை மிகவும் எதிர்பார்க்கிறோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஆலயத்தை சுத்தம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்த வாரம் ஞாயிறு திருப்பலி கம்பாஸ் BEC. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஈஸ்டர் இந்த ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். அதே போல் நான் ஃபாதர் லியோ, பங்கு தந்தை ஃபாதர் குளோரன்ஸ், அதே போல் ஃபாதர் எய்டன் துணையாளர், சிஸ்டர் மரியா கொரெத்தி, டீக்கன் ஷெர்மன், மற்ற எல்லா நிறுவனர்கள் வேலை செய்கிறவர்கள் அவர்கள் சார்பில் உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஹாப்பி ஈஸ்டர் வாழ்த்துகள். நாமும் ஒருவருக்கொருவர் இந்த ஈஸ்டரை பகிர்ந்து கொள்வோம். அதே போல் சிறப்பாக இன்றைக்கு புதிதாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சில பேர் மேபி வந்திருக்க மாட்டீங்க. நேற்று அவங்கள பார்க்கலாமா? எது நிற்கிறீங்களா? திரும்பவும் அவர்களுக்கும் இந்த விசுவாச பணியில் அவர்கள் தொடர்ந்து அவர்களோடு உற்சாகம் கொடுத்து வழி நடத்துங்கள். வாருங்கள், எழுந்து நின்று நாம் இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பராக. சிறப்பு ஆசி. ஓர் ஜெபத்துக்கும் ஆமேன் என்று சொல்லி தலைவணங்கி ஆமேன் என்று கூறுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் இன்றைய பாஸ்கா பெருவிழாவின் கொண்டாட்டத்தால்
உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதல்கள் அனைத்திலிருந்தும் இரக்கத்துடன் காப்பாராக. ஆமென். அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெற செய்த இறைவன் அழியா வாழ்வில் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆண்டவருடைய பாடுகளின் நாள்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை தந்து உயிர்த்தார். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம். சந்தோஷ கீதங்கள் நாம் பாடுவோம், அல்லேலூயா என்று துதி பாடுவோம். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை தந்து உயிர்த்தார். இறப்பையே வென்று ஜெயித்திட்ட வெற்றி வேந்த நீதானே. இருளையே நீக்கி ஒளி தந்த நல் தேவன் நீதானே. நீ சொன்னதை செய்தீரே, உம் சொல்படி உயிர்த்தீரே. உயிருள்ள இயேசுநாதா, உம்மை நாளும் புகழுகின்றோம். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், சாவை வென்று உயிர்த்தார். உயிர்த்தார் இயேசு உயிர்த்தார், மீட்பை தந்து உயிர்த்தார். முடிவில்லா வாழ்வை அளித்திட்ட உம் பாதம் தொடர்வோம்.
தயவுசெய்து மெழுகுவர்த்திகளை எடுத்துச் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.